வெல்கம் டு என்டே ஸ்கில் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறப்போ அதுக்கான ஒரு அட்மின் பேனல் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ அட்மின் பேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல், நியூ ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது நெட்பீன்ஸ் ஐடி, ஓகேங்களா. அதனால் கேட்டகரியில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாவா வித் ஆண்ட் அப்படின்ற கேட்டகரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்டில் வந்துட்டு ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்ற இந்த கேட்டகரி, அதாவது ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்ற நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேம் கொடுத்துக்கலாம் அட்மின் பேனலுக்கு. ஸோ அட்மின் பேனல் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ப்ராஜெக்ட்டுக்கான நேம் எனக்கு மெயின் கிளாஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அன்டிக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. அன்டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படின்ற நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நெட்பீன்ஸில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா, அட்மின் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் பேக்கேஜஸ், அடுத்தது லைப்ரரிஸ் அப்படின்ற ஃபோல்டர் நம்மளுக்கு அவைலபிள். ஸோ இந்த சோர்ஸ் பேக்கேஜஸ் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் மோர் பேக்கேஜ் இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா, ஜாவா பேக்கேஜ். ஸோ இது இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேஅவுட்ஸ், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், பேக்கேஜுக்கான நேம். அடுத்ததான் என்னுடைய அட்மின் பேனலில் நான் வந்துட்டு சில ஐகான்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ஒன் மோர் பேக்கேஜ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. அதுக்கு வந்துட்டு நேம் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ ஐகான்ஸ் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா காப்பி பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்கு போகிறேன். இங்கே வந்துட்டு ஐகான்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ஐகான்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஐகான்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கு இல்லையா, ஸோ பேக்கேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஐகான்ஸ் எல்லாமே எனக்கு உள்ளே வந்துடுச்சு, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜே ஃப்ரேம் ஃபார்ம் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு வரேன். ஸோ இங்கே வந்துட்டு அட்மின் அப்படின்ற மாதிரி கிளாஸ் நேம் நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்ற பட்டன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் நம்ம வந்துட்டு இந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன க்ரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு எம்டி ஃப்ரேம், இது மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எம்டி ஃப்ரேம் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும், ஓகேங்களா. ஒன்ஸ் இந்த ஃப்ரேம் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேலட், இது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு கிடச்சிருச்சு, ஓகேங்களா. இன்கேஸ் இந்த பேலட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா விண்டோ அப்படின்ற மெனுவில் போயிட்டு, ஓகேங்களா, ஐடி டூல்ஸில் போனீங்க அப்படின்னா பேலட், ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிள். இங்கே போய் நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. தட்ஸ் இட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த ப்ராஜெக்டை ஜஸ்ட்டாக வந்துட்டு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். Shift+F6 என்னுடைய ஷார்ட்கட்டு, ஓகேங்களா. ஸோ ரன் பண்ணுறப்ப நம்மளுக்கு அவுட்புட்டை வந்துட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டாப் லெஃப்டில் நம்மளுடைய விண்டோ ஓப்பன் ஆகுது, ஓகேங்களா, டாப் லெஃப்டில். பட் இது எனக்கு வந்துட்டு எப்படி வேணும் அப்படின்னா எனக்கு சென்டராக வேணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த விண்டோ சின்னதாக இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நான் ஸ்க்ரீன் வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கர்சர் இங்கே நான் கிளிக் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, ஸோ இந்த கோட் அப்படின்ற இந்த டேபுக்கு வரேன். ஜே ஃப்ரேம் ப்ராப்பர்ட்டிஸில் கோட் அப்படின்ற இந்த டேபுக்கு வரேன். இதில் ஜெனரேட் சென்டர். ஸோ இது நம்ம டிக் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஸ்க்ரீனில் சென்டர் ஆஃப் தி பொசிஷனில் வந்துட்டு என்ன ஆகும், நம்மளுடைய விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. அடுத்தது டிசைனர் சைஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு சைஸை செட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வித் வந்துட்டு 1150 அண்ட் ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 670 அப்படின்ற என்ன பண்ணுறேன்னா ஒரு சைஸ் வந்துட்டு நான் செட் பண்ணுறேன். இப்போ என்னோடய அவுட்புட் நம்ம செக் பண்ணலாம். Shift+F6 ஷார்ட்கட்டில் நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சென்டராகவும் இருக்குது, ஓகேங்களா. ஃபைன். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரேமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய லேஅவுட் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன், ஓகேங்களா. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட் லேஅவுட், இப்போ ஃப்ரீ டிசைனில் இருக்குது. நான் என்னவா சேஞ்ச் பண்ணுறேன்னா அப்சல்யூட் லேஅவுட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ எதுக்காக நான் அப்சல்யூட் லேஅவுட்டுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறப்ப ஒரு காம்போனண்ட்டுக்கு இன்னொரு காம்போனண்ட்டுக்கும் அந்த கேப்பு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ டிசைன், ஓகேங்களா, எந்த மாதிரி நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ப்ராப்பராக நம்மளுக்கு செட் ஆகிறது, இந்த மாதிரி பர்பஸ்க்காகலாம் நான் வந்துட்டு அப்சல்யூட் லேஅவுட் நான் மாற்றிக்கிறேன் இந்த இடத்துல. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனல் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு டாப் லெவல் பேனல் எடுத்துகிட்டு வரேன், ஓகேங்களா. ஸோ எதுக்காக ஒரு டைட்டில் பார் மாதிரி, ஓகேங்களா, என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டைட்டில் மாதிரி செட் பண்ணுறதுக்காக ஒரு டாப் லெவல் பேனர்
பேனல்னு எடுத்துகிட்டு வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜே பேனல் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதனுடைய ப்ரிஃபர்டு சைஸ், ஓகேங்களா, இதனுடைய வித் வந்துட்டு 100, ஹைட் வந்துட்டு 40 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வித்து வந்துட்டு 1150, அதாவது நான் ஃப்ரேமுக்கு என்ன ஒரு வித்து நான் செட் பண்ணணும் அதே வித்து தான் இதுக்கும் செட் பண்ணுறேன், பேனலுக்கும். அடுத்த ஹைட் வந்துட்டு ஒரு 45 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஃப்ரேம் அளவுக்கே நம்மளுடைய பேனலும் நம்மளுக்கு வந்துட்டு செட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேனல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த பேனலில் ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் லேஅவுட்டில் அப்சல்யூட் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன். ஓகே, மாற்றிட்டு இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேக்ரவுண்டு கலரை வந்துட்டு நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஓகேங்களா. பேக்ரவுண்ட் கலர் பெட்டர் நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல கூட டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ என்ன கலர் கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 18. ஓகே, அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 101, நெக்ஸ்ட் வந்துட்டு 206, இது மாதிரி ஒரு ப்ளூ கலர். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஒரு கலர் வந்துட்டு இந்த இடத்துல நான் செட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டாப் லெவலில் வந்துட்டு ஒரு பேனல் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த பேனலில் வந்துட்டு லேஅவுட் வந்துட்டு அப்சல்யூட் லேஅவுட்டாக மாற்றிட்டு பேக்ரவுண்டு கலர் செட் பண்ணியிருக்கோம். செட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நான் வந்துட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா. ஷிஃப்ட் F6. ஸோ ரன் பண்ணுறப்ப எனக்கு எப்படி வந்திருக்குன்னா இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. ஓகே, இன்னும் நம்ம வந்துட்டு ஹைட்டு இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரேமுக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஏன் ஹைட்டு வரலை அப்படின்றலாம் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அடுத்து பேனல்லாம் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அந்த பேனல் செட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுறப்ப கரெக்டாக தான் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு டைட்டில் செட் பண்ணுறதுக்காக லேபிள் அப்படின்ற நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா. ஸோ இந்த லேபிள் வந்துட்டு இங்கேயே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஒரு டைட்டில் செட் பண்ணுறேன். ஸ்மார்ட் குவிஸ் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வந்துட்டு நான் இதில் கொடுக்குறேன். ஓகேங்களா. கொடுத்துட்டு இந்த இடத்துல வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஃபாண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபாண்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 24 பிக்சல் 24 வச்சுக்கிறேன் நான். ஓகேங்களா. செமி போல்டு. ஓகே, போல்டு இட்டாலிக்லாம் வேண்டாம், எனக்கு இதுவே இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ ஓகே அப்படின்றது கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஃபாண்ட்டுடைய கலர் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒயிட் கலர், ஃபோர்க்ரவுண்டில் போயிட்டு ஃபாண்ட்டுடைய கலர் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ டைட்டில் வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக அலைன்மெண்ட் இல்லை அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பேனல் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பேனலில் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு என்ன செட் பண்ணேன், ப்ரிஃபர்டு சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1150 45 அப்படின்னு செட் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் 50 அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 15 மாற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இந்த டெக்ஸ்ட் அதாவது லேபிள் வந்துட்டு நான் ரீசைஸ் பண்ணுறேன். அல்லது நீங்கள் இங்கே வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பேனல் வந்துட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரீசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். சரி, இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஓகேவா. ஸோ இங்கே போயிட்டு இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் பட்டன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரன் பண்ணுறப்ப ஓகேங்களா, என்னுடைய ப்ராஜெக்ட் நான் ரன் பண்ணுறப்ப எனக்கு இந்த மாதிரி வருது இல்லையா, எனக்கு இந்த டைட்டில் பார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறேன். ஓகேங்களா. எனக்கு இந்த டைட்டில் பார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணுறேன். ஸோ டைட்டில் பார் வேண்டாம் அப்படின்றப்ப நீங்கள் எங்கே இதை வந்துட்டு டைட்டில் பார் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரேமில். ஓகே, இது வந்துட்டு நேவிகேட். ஓகேங்களா. விண்டோவில் போனீங்கன்னா நேவிகேட்டர் அப்படின்ற ஆப்ஷனில் போகிறப்ப இது உங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த காம்போனண்ட்டுக்குள்ளே எந்த காம்போனண்ட் இருக்குது அப்படின்றத உங்களால் தெளிவாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எதில் இருக்கோம்னா இங்கே பாருங்கள், கர்சர் நான் இங்கே கிளிக் பண்ணாலும் ஜே ஃப்ரேமில் தான் இருக்கேன். ஓகே, இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், அன்டெக்கரேட்டட். ஓகேங்களா. அன்டெக்கரேட்டட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இது நான் வந்துட்டு டிக் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த டைட்டில் பார் அப்படின்றது உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு என்ன மட்டும்தான் இருக்கும்னா இந்த ஏரியா மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. இது எப்படி நான் க்ளோஸ் பண்ணுறது, Alt + F4 ஒரு அப்ளிகேஷன் நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியா மட்டும்தான் வருது. அதாவது இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ணுவோம், ஒரு பேனல் க்ரியேட் பண்ணி பேக்ரவுண்ட் செட் பண்ணல, இது மட்டும் தான் அவுட்புட்டில் வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒன் மோர் பேனல் எடுத்துக்கிறேன். ஓகே, பேனல் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே,
ஸோ பேனல் எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், என்னுடைய சைஸ் நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு நான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 260 அப்படின்ற மாதிரி ஒரு சைஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 270, 260. ஓகேங்களா. 260 அப்படின்ற ஒரு வித்து நான் எடுத்திருக்கேன். எப்படி எனக்கு வித்து நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ரிஃபர்டு சைஸில் பாருங்கள் 260 அப்படின்றது வந்திருக்கு. இது வந்துட்டு ஹைட்டு 100 தான் வந்திருக்கு. ஓகேங்களா. அப்போ ஹைட்டை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் இப்படியும் இன்க்ரீஸ் பண்ணலாம், அல்லது இதில் போய்ட்டு டேரெக்டாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஹைட்டு 300 இருக்கா. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஃப்ரேமுக்கு எவ்வளோ ஹைட்டு கொடுத்தோம், 670 கொடுத்தோம். 670ல் இப்போ இங்கே நான் எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கேன், 15 ஆக்குபை பண்ணியிருக்கேன். அப்போ ரிமைனிங் வந்து 620 தான். ஓகேங்களா. அந்த 620 அப்படின்னு சொல்லி இங்கே ஹைட்டு கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செட் ஆகும். ஓகே, ப்ரிஃபர்டு சைஸ். ஸோ நான் மேனுவலாக எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ என்னுடைய ஃப்ரேம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த பேனில் ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட் லேஅவுட்டில் அப்சல்யூட் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இந்த பேனலுக்கு பேக்ரவுண்டு கலர் நான் செட் பண்ணுறேன். ஓகே, லெஃப்ட் சைடு பேனலுக்கு என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர் இந்த கலர் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பாருங்கள் ப்ராப்பராக நம்மளுக்கு என்னுடைய டைட்டில் பார் வருது. அதாவது இது டாப் பேனல், இது லெஃப்ட் சைட் பேனல் நம்ம இப்போ வரைக்கும் வச்சுருக்கோம். பட் என்னென்னா இங்கே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே நம்ம இன்னும் வைக்கல. இப்போதைக்கு நான் Alt+F4 கொடுத்தா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐக்கான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா. ஸோ ஐக்கான் வந்துட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதை நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், லேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ லேபிளில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐகான்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி போயிட்டு, ஓகேங்களா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஐகான்ஸ்லாம் இருக்குது. ஸோ பேக்கேஜ் வந்துட்டு ஐகான்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஃபைலில் க்ளோஸ் அப்படின்ற இந்த ஒரு ஃபைலில் வந்துட்டு சூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த ஐக்கான் நான் சூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த லேபிள்லாம் தேவையில்லை. ஸோ அதை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன், ரீநேம் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபைன், இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம், ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி எனக்கு க்ளோஸ் ஆகணும் அப்படின்றக்கான என்ன பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஈவென்ட்ஸ், ஓகேங்களா, மவுஸ் கிளிக்குடு அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு வரேன். இந்த இடத்துல நீங்கள் கோடு எழுதிக்கலாம். என்ன கோடு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this.dispose அப்படின்ற ஒரு கோடு எழுதலாம், அல்லது system.exit0 அப்படின்ற கோடு நீங்கள் வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, system.exit0. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் நான் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அவுட்புட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரேம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், ஓகேங்களா, நான் அந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும்னா என்னுடைய ஃப்ரேம் வந்துட்டு என்னோடய அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். அந்த பர்பஸ்க்காக தான் இந்த இடத்துல நம்ம இந்த க்ளோஸ் பட்டன் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் இந்த க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணுறேன், என்னோடய அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஃபினிஷ், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ லெஃப்ட் சைடில் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேனல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. ரைட் சைடில் எனக்கு வந்துட்டு எம்டியாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகே, நான் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு பேனல் எடுத்துகிட்டு வந்துக்கலாம், அல்லது வந்துட்டு ஜே ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம், டெஸ்க்டாப் பேன் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எதை வச்சு வேணாலும் நான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் மோர் பேனல் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ பேனல் எடுத்துக்கிட்டு இந்த பேனல் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எடுத்தாச்சு. அதே மாதிரி ஹைட்டு, ஓகேவா, எனக்கு எவ்வளோ தூரம் நான் ஆல்ரெடி ஹைட் வச்சுருக்கணும் அந்த ஹைட்டுக்கு ஃபுல்லாக இந்த பேனல் நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஓகே, பேனல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த பேனலை ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா அப்சல்யூட் லேஅவுட் அப்படின்ட்டு செட் பண்ணுறேன். அடுத்ததாக இந்த பேனலுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் நம்ம மாற்றிக்கலாம். பெட்டர் வந்துட்டு பேனலுக்கு கலரை மாற்றிருக்கோம். கலரை மாற்றிட்டு செக் பண்ணலாம் அவுட்புட் எப்படி வருது அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன இருக்குது, அவுட்புட் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த கலர் அல்லது ஒயிட்டு என்ன மாதிரி கலர் வந்துட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கலர் பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட் நான் செட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு பேனலுக்கு மட்டும் நான் ஒயிட் செட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு வருது. ஓகேங்களா. சாய்ஸஸ் யூஸ் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய லெஃப்ட் சைட் பேனல் இருக்கு இல்லையா. ஸோ லெஃப்ட் சைட் பேனலுக்கு வரேன். இதில் வந்துட்டு நான் சில மெனு வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது சைடு மெனு ஆட் பண்ண போகிறேன்.
ஸோ சைடு மெனு ஆட் பண்ணுறதுக்கான என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு ஒரு பேனல் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா. ஸோ ஒரு பேனல், இந்த பேனலுக்கு ஒரு ஹைட்டை செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்கிற இந்த சைஸ் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இது எத்தனாவது பேனல்? 4வது பேனல். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும். ஓகே, ப்ரிஃபர்டு சைஸ் வந்துட்டு 250 அப்படின்றது இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ப்ராப்பராக ஒரு சைஸ் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இதில் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 260 அப்படின்ட்டு நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா. வித் வந்துட்டு 260. நான் அதனால் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் 260 அப்படின்ட்டு நான் மாற்றிக்கிறேன். ஓகே, 260 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த பேனலை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட் லேஅவுட்டில் என்ன பண்ணுறேன் அப்சல்யூட் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். மாற்றிட்டு இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்டு நான் செட் பண்ணுறேன். சேம் பேக்ரவுண்ட். ஓகே, ஆல்ரெடி லெஃப்ட் சைட் பேனலுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கோ அதே பேக்ரவுண்டே இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இது மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லேபிள் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா. நீங்கள் ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அந்த அவுட்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்டு அவுட்லைனில் உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு என்னுடைய ஃபாண்ட் வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி செமி போல்டு அப்படின்றதையும் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதுக்கான கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கலர் வந்துட்டு நான் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட்டுக்கு அடுத்ததாக இருக்குல்லையே ஒரு கலர். ஸோ இந்த கலரை வந்துட்டு என்ன பண்ணுறேன் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஐக்கானை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றனால ஒரு லேபிள் எடுத்துக்கிறேன். லேபிள் எடுத்துகிட்டு ஐக்கான் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு பேக்கேஜ் வந்துட்டு ஐக்கான் மாற்றிக்கலாம். ஸோ டேஷ்போர்ட். ஓகே, டேஷ்போர்டுக்கான இந்த ஐக்கான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இந்த ஐக்கானை நான் ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிடுறேன். தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இந்த ஒரு மெனு வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக அவுட்புட்டில் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன ஆகுது, நீட்டாக வந்துட்டு இந்த மெனு எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இதே மாதிரியே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், மற்ற மெனு எல்லாமே நான் இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் JPanel4. ஓகேங்களா. இந்த JPanel4 அப்படின்றத நான் வந்துட்டு காப்பி பண்ணுறேன். ஓகே, இங்கேயும் நீங்கள் காப்பி பண்ணலாம் அல்லது டைரெக்டாக டிசைன்லேயும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த JPanel4 எனக்கு எதுக்குள்ளே இருக்குது, JPanel2க்குள்ளே இருக்குது. அதாவது இந்த சைடு பார்க்குள்ளே தான் இந்த ஒரு பேனல் இருக்குது. அதனால் இந்த சைடு பாரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இதை ஜஸ்ட் நான் கீழே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இது மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, JPanel5 அப்படின்றது இருக்குது, JPanel4 அப்படின்றது எனக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அகெயின் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த JPanel2வில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே இருந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒன் மோர் மெனுக்காக நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒன் மோர் மெனு அப்படின்றது நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, அகெயின் JPanel2வில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே இருந்துட்டு ஒன் மோர் காப்பின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அகெயின் வந்துட்டு என்ன பண்ணுறேன் JPanel இதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே இருந்துட்டு ஒன் மோர் காப்பின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு எத்தனை மெனு தேவையோ அத்தனை டைம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் வந்துட்டு காப்பி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ செக் பண்ணலாம், இது வரைக்கும் நம்ம எத்தனை வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா. ஸோ எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஒன் மோர் மெனு எனக்கு தேவை. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றுக்கும் நேம் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நேம் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு, பிரான்ச் வேண்டாம் பேட்ச்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. மேனேஜ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த சைஸ் வந்துட்டு தாண்டி வருது. ஓகேங்களா. பெட்டர் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய இந்த JPanel2 இருக்கு இல்லையா, ஸோ இதனுடைய வித்தை வந்துட்டு நான் கொஞ்சம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னுடைய வித்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, நீங்கள் என்னவும் பண்ணோம் அப்படின்னா ஒரு
பேனலுக்கும் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், சைஸ் வந்துட்டு ரீசைஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா இப்போ நம்ம வித் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டாலே போதும். ஓகேங்களா. ஸோ இந்த பேனல் வந்துட்டு ட்ராக் பண்ணி விடுங்க. ஓகே. அடுத்ததா ஸோ இந்த பேனல் என்ன பண்ணுறோம், ட்ராக் பண்ணி விடுறோம். அடுத்ததாக வந்துட்டு திஸ் பேனல். ஓகே. ஸோ இந்த பேனல் உள்ளே இருக்கிறனால தான் எனக்கு வந்துட்டு தெரியல அந்த டெக்ஸ்ட்டு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். ஓகேங்களா. இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மற்ற எல்லா பேனலுக்கும் நான் இதனுடைய சைஸ் வந்துட்டு ஜஸ்ட் நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ லாஸ்ட் ஒன், இதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைஸ் வந்துட்டு ரீசைஸ் பண்ணிக்கிறோம். ஃபைன். மேனேஜ் கொஸ்டின்ஸ் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ வாட் இஸ் திஸ், இது வந்துட்டு ஜே பேனல் 3, நான் இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ மேனேஜ் கொஸ்டின். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசைன் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் ஒரு மெனு. அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக் அவுட் அப்படின்ற ஒரு மெனு. இது மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், மெனு சேஞ்ச் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐகான்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஐகான்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது குவிஸுக்கான ஒரு ஐகான். ஸோ குவிஸ் அப்படின்ற எடுத்துக்கிறேன். ஐகான் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்ததாக பேட்ச்சு. ஓகே. இதனுடைய ஐகானில் போகிறேன். ஓகே. ஸோ பேட்ச் ஐக்கான் எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்ததாக கொஸ்டின். ஸோ question.png. ஓகேங்களா. கொஸ்டின் எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்ததாக அசைன் குவிஸ். ஓகே. ஸோ அசைன் அப்படின்ற ஒரு ஐக்கான் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு மேனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐக்கான் போகிறேன். student.png. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரேங்கிங். rank.png. லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாக் அவுட். ஸோ ஐக்கானில் போயிட்டு logout.png. தட்ஸ் இட். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக நம்ம சைடு மெனு நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ சைடு மெனு வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு நம்மளுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த பேனல் வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், கேப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் அலைன்மெண்ட்டில் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா எல்லா பேனலையும் செலக்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ எல்லா பேனலையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு எனக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம்னா எவ்வளோ தூரம் எனக்கு கீழே வரணும் அப்படின்றது தகுந்த மாதிரி நான் வந்துட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் அலைன்மெண்ட்டை மட்டும் நான் நகர்த்தி வச்சுக்கிறேன், மாற்றிக்கிறேன், வேறு எதுவும் பண்ணல. ஓகே. ஸோ அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ப்ராப்பராக நம்மளுடைய மெனு எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. சரி இப்போ பாருங்கள், கர்சர் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, ஓகே நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே நடக்கலை. ஓகே. அதே மாதிரி இப்போ நான் கர்சர் எடுத்துகிட்டு போகிறேன். கர்சர் எடுத்துகிட்டு போகிறப்ப எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரில, எந்த மெனு மேலே நான் போகிறேன் அப்படின்றதே ஆக்சுவலாக எனக்கு தெரியல. ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் எழுதலாம். ஓகே. ஸோ சோர்ஸ் அப்படின்ற டேபுக்கு வந்துடுறேன். சோர்ஸ் அப்படின்ற டேபுக்கு வந்துட்டு என்னுடைய கிளாஸ்க்குள்ளே நான் போயிடுறேன். ஓகேங்களா. என்னுடைய கிளாஸ்க்குள்ளே போயிட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா கலர் அப்படின்ற ஒரு கிளாஸ், திஸ் கிளாஸ் அவைலபிள் இன் AWT பேக்கேஜ். ஓகேங்களா. ஸோ கலர் அப்படின்ற ஒரு கிளாஸு. இங்கே வந்துட்டு என்டர் ஹெச்ஓவர். ஓகேங்களா. என்டர் ஹெச்ஓவர் ஈக்குவல் டு நியூ கலர் ஆஃப். நான் என்ன பண்ணுறேன், கர்சர் உள்ளே போகிறப்ப எனக்கு வந்துட்டு பேக்ரவுண்டு ஐ மீன் என்னுடைய கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலராக இருக்கணும். அதே மாதிரி கலர் அப்படின்ற கிளாஸ்க்கு எக்ஸிட் ஹெச்ஓவர் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நியூ கலர் ஆஃப். ஓகே. உள்ளே வரப்போ சேம் கலர் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு மெனுக்கு நம்ம ஒரு கலர் கொடுத்துருந்தோம் இல்லையா, 515151. ஸோ கிராஸ் செக் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு மெனுக்கு நம்ம கொடுத்த பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா 515151 இந்த கலர் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ இதை எடுத்துக்கிட்டேன் நான். ஓகே. ஸோ இதை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நான் என்ன செட் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, கர்சர் எடுத்துகிட்டு போகிறப்ப எனக்கு வந்துட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. எப்போது கர்சர் எடுத்துகிட்டு போகிறப்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்.
ஸோ அந்த கர்சர் எடுத்துகிட்டு போகிறப்ப கலர் சேஞ்ச் ஆகிறதுக்காக வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு அந்த பேனல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் பேனல் அப்படின்னா இது எத்தனாவது பேனல்? ஜே பேனல் 5. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இந்த பேனல் மேலே வர்றப்ப எந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், நல்ல கவனிங்க. ஓகே, ஸோ பெட்டர் இங்கே பேனல் மேலே எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணுறேன், ஈவெண்ட்ஸ், ஓகே, மவுஸ் என்டர்டு. ஓகேங்களா, இந்த ஆப்ஷனுக்கு போகிறேன், மவுஸ் என்டர்டு அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு போகிறேன். இந்த ஆப்ஷனுக்கு போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஜே பேனல் 5, ஏன்னா அது வந்து 5th பேனல் தான், நான் ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், ஜே பேனல் 5 டாட் செட் பேக்ரவுண்டு. ஓகேங்களா, செட் பேக்ரவுண்ட் ஆஃப், ஓகே, என்டர் ஹெச் ஓவர். ஓகே, என்டர் ஹெச் ஓவர், தட்ஸ் இட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே பேனலில் ரைட் கிளிக் பண்ணுறேன், செட் லேஅவுட்டில் போகிறேன், ஸோ ஈவெண்ட்ஸு. ஓகேங்களா, ஈவெண்ட்ஸில் போகிறேன், மவுஸில் போகிறேன், மவுஸ் எக்ஸிட்டட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனுக்கு போகிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஜே பேனல் 5 தான், டாட் செட் பேக்ரவுண்ட் ஆஃப், ஓகே, எக்ஸிட் ஹெச் ஓவர். ஓகே, கர்சர் உள்ளே போகிறப்ப, கர்சர் அது மேலே எடுத்துகிட்டு போகிறப்ப எனக்கு பிளாக் கலராக இருக்கணும், கர்சர் வெளியில் வர்றப்போ ஆஸ் யூஷுவல் அந்த கலர் என்னவோ அதுக்கே வந்துடணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல என்ன செட் பண்ணுறேன்னா கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, கர்சர் மேலே போகிறப்ப எனக்கு வந்துட்டு என்ன கலரில் வரணும், ஓகே, அந்த ஏரியா விட்டு கர்சர் வெளியில் வர்றப்ப எனக்கு மறுபடியும் அதே கலரே வந்துடணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு பேக்ரவுண்டு டிசைன். இது வந்து ஹெச் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். சிஎஸ்எஸ்லேயும் உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்சரை மேலே எடுத்துகிட்டு போகிறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த டிசைன் வந்துட்டு பண்ண முடியும். இப்போ இதே தான் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, டிசைனுக்கு போகிறேன். ஓகே, மற்ற பேனலுக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஈவெண்ட்ஸு, மவுஸ் என்டர்டு. ஓகேங்களா, ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இது எத்தனாவது பேனல் அப்படின்ற நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஜே பேனல் 6. ஓகேங்களா, ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஜே பேனல் 6 அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன். அகெயின் இந்த கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா எக்ஸிட்டுக்கு நான் வந்து கோட் எழுதணும். ரைட் கிளிக், ஈவெண்ட்ஸ், மவுஸ் எக்ஸிட், mouse exit. Okay, so இங்கே போகிறேன். ஓகேங்களா, ஸோ 6ல் வந்துட்டு மவுஸ் எக்ஸிட் அப்படின்ற இந்த ஏரியாவுக்கு வரேன். ஸோ இங்கே வந்துட்டு சேம் அந்த கோடை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு என்டர் கிடையாது, எக்ஸிட். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு அகைன் நான் ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம மொத்தமாக 2 மெனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 2 மெனு மேலே கர்சர் போகிறப்ப எனக்கு வந்து ப்ராப்பராக அந்த சேஞ்சஸ் வந்து நடக்கிறது உங்களுக்கே தெரியும். மற்ற மெனுக்கு இன்னும் அந்த சேஞ்சஸ் நடக்கலை. ஏன் அப்படின்னா மற்ற மெனுக்கு இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணல, அதனால தான். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜே பேனல் 7. நான் இப்போயே வந்துட்டு பேனலுடைய நேம் பார்த்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஜே பேனல் 7. ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஈவெண்ட்ஸ், மவுஸ் என்டர்டு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜே பேனல் 7 என்டர் ஹெச் ஓவர் தான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. அடுத்ததாக இந்த பேனல் ரைட் கிளிக் பண்ணுறேன், ஈவெண்ட்ஸ், மவுஸ் எக்ஸிட்டட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேனலுடைய நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஜே பேனல் 7. அடுத்ததாக வந்துட்டு என்டர் கிடையாது. ஓகே, எக்ஸிட். நெக்ஸ்ட்டு அடுத்த பேனல். ஓகேங்களா, ஸோ இந்த பேனலில் இது எத்தனாவது பேனல்னு பார்த்தீங்கன்னா ஜே பேனல் 8. ஓகே, ஸோ இந்த பேனலில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், ஈவெண்ட்ஸ், மவுஸ் என்டர்டு. ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 8th பேனல் எனக்கு. ஓகே, 8th பேனல். ஸோ ஜஸ்ட் இதை நான் ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அகைன் ரைட் கிளிக் பண்ணுறேன், ஈவெண்ட்ஸ், மவுஸ் எக்ஸிட்டட். ஓகே, ஸோ இந்த இடத்துல போயிட்டு 8th பேனல் தான், பட் எக்ஸிட் ஹெச் ஓவர். ஓகே, ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பேனல் 9, ஜே பேனல் 9. ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், ஈவெண்ட்ஸ், மவுஸ் என்டர்டு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு 9th பேனல். ஓகே,
இது ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். டிசைனில் ரைட் கிளிக், ஈவெண்ட்ஸ், மவுஸ் எக்ஸிட்டட். ஸோ எக்ஸிட் ஹெச் ஓவர். ஓகே, நைன்த் பேனல் வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்த வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜே பேனல் 10. ஓகேங்களா. ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், மவுஸ் என்டர். ஸோ இது 10th பேனல் அப்படின்றனால பேனலுடைய நம்பர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜே பேனல் 10, என்டர் ஹெச் ஓவர். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், ஈவெண்ட்ஸ், மவுஸ் எக்ஸிட்டட். இங்கே எக்ஸிட். ஓகே, பேனல் நம்பர் வந்துட்டு 10 தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 more panels. ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன். இது எத்தனாவது பேனல் பார்த்தீங்கன்னா ஜே பேனல் 11. ஓகேங்களா. ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், மவுஸ் என்டர்ட். ஸோ 11th பேனல், ஜே பேனல் 11. ஓகே, என்டர் தான், என்டர் ஹெச் ஓவர். அடுத்ததாக டிசைன் வரேன். ஓகே, ரைட் கிளிக் பண்ணுறேன், ஈவெண்ட்ஸ், மவுஸ் எக்ஸிட்டட். ஓகே, exit h over. ஓகே, exit h over. ஸோ லாஸ்ட் மெனுக்கு வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி செட் கோடு செட் பண்ணலாம். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜே பேனல் 4. ஓகேங்களா. பேனல் நேம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏன் லாஸ்ட்டில் 4 வருது அப்படின்றது தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஈவெண்ட்ஸில் மவுஸ் என்டர்டு. இது எத்தனாவது பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜே பேனல் 4. ஓகேங்களா. மவுஸ் என்டர்ட் அப்படின்றது போகிறேன். போயிட்டு இந்த இடத்துல ஸோ பேனலுடைய நம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜே பேனல் 4. ஓகேங்களா. ஸோ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு டிசைன், ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், ஈவெண்ட்ஸ், மவுஸ் எக்ஸிட்டட். ஓகே, ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் ஹெச் ஓவர். தட்ஸ் இட். எல்லாமே நம்ம வந்துட்டு கோட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அவுட்புட்டில் பார்க்கலாம். ஓகே, கர்சர் எடுத்துகிட்டு போகிறப்ப எனக்கு என்ன ஆகணும், ப்ராப்பராக எந்த டேபுக்கு நான் போகிறேன் அப்படின்றது எனக்கு வந்து நீட்டாக தெரியுது. ஓகேங்களா. எந்த இடத்துல நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஓகே, எந்த மெனு மேலே கர்சர் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி நம்ம ஒரு ஹெச்ஓஆர் எஃபெக்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டேஷ்போர்ட், ஓகேங்களா, பை டிஃபால்ட்டாக வந்துட்டு எனக்கு இந்த அட்மின் பேனல் ஓப்பன் ஆகிறப்பே வந்து டேஷ்போர்டில் தான் எனக்கு இந்த இடத்துல சில விஷயங்கள் எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. அது எந்தெந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். நம்ம வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணலாம், டேபிள் மாதிரி வைக்கலாம், ரிப்போர்ட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா. அல்லது வந்துட்டு ஏதாவது ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா பில் அப்படின்ற மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரிசல்ட்டை நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம். அது மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் டேஷ்போர்டில் எதெல்லாம் காமிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஷோ பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் டிசைன் டேபுக்கு போய்க்கிறேன். இப்போ இது எத்தனாவது பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே பேனல் 3. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு என்ன லேஅவுட்டாக இருக்குது, ஆல்ரெடி அப்சல்யூட் லேஅவுட்டாக தான் இருக்குது. ஓகே, ஃபைன், பிரச்சனை கிடையாது. இப்போ நான் இந்த இடத்துக்கு வரேன். சாரி, ஓகே, நான் ஜஸ்ட் இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துக்கு வரேன். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லேபிள் எடுத்துக்கிறேன். லேபிள் வேண்டாம், நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், பேனல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ பேனல். ஓகே, ஸோ இந்த பேனலுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்டு வித்து நான் வந்துட்டு செட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ செட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ப்ரிஃபர்டு சைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 145. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 85 அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு சைஸ் வந்துட்டு நான் செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய லேஅவுட் வந்துட்டு அப்சல்யூட் லேஅவுட்டை நான் மாற்றிக்கிறேன் இந்த பேனலுக்கு. அடுத்ததாக வந்துட்டு இந்த பேனலில் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். அதாவது இங்கே என்ன டிஸ்பிளே ஆகணும், ஹெட்டிங் கிடையாது, இங்கே என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, கண்டென்ட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா பார்டர் நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா. பார்டர் வந்துட்டு நான் மேட் பார்டர் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனுக்கு வரேன். வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா இன்செட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு
இங்கே வந்துட்டு எனக்கு டாப்பில் எவ்வளோ வரணும், ஓகேவா, லெஃப்ட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு 10 வரணும், பாட்டமில் எதுவும் வேண்டாம், ரைட்டில் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு கலர் வந்துட்டு நான் பிக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் வேண்டாம், இது ஒரு க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ செட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி எனக்கு என்ன ஆகுது, ஒரு பார்டர், அதாவது ஒரு ஸ்டைல் எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா. நீங்கள் இந்த ஸ்டைலில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சாலும் சரி அல்லது டாப்பில் வச்சாலும் சரி, சாய்ஸஸ் யூஸ். ஓகே. ஸோ பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா டாப்லேயே வச்சுக்கலாம். ஆட் பார்டர் அப்படின்ட்டு போகிறேன். ஸோ இங்கே இன்செட்டில் போயிட்டு லைக் திஸ். ஓகே, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரெடி மேட் பார்டர் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு எதில் செட் பண்ணியிருக்கேன்னா இந்த 10 வந்துட்டு லெஃப்ட்டுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் லெஃப்ட்டில் 0 கொடுத்துட்டு டாப்பில் போய்ட்டு என்ன பண்ணுறேன் 10 அப்படின்றத சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு அதே தான், ஐ மீன் கலர், எதுக்கு இந்த பார்டருக்கான கலர் வந்துட்டு சேம் இந்த கலர் தான் நான் வந்து செட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப்பில் கிடச்சிரும். ஓகேங்களா, இது மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேனலை, ஓகே, ஸோ இந்த பேனலில் வந்துட்டு ஒரு லேபிள் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஓகேவா. ஸோ ஒரு லேபிள், இந்த லேபிளில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேப்லெட்டர்லேயே கொடுத்துக்கிறேன், நம்பர் ஆஃப் குவிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாண்ட் நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபாண்ட் வந்துட்டு நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேவா. ஸோ எவ்வளோ செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 அப்படின்ட்டு நான் செட் பண்ணிக்கிறேன், செமி போல்டு. ஓகே. ஸோ கலர் வந்துட்டு எனக்கு பிளாக் ஓகேன்னா பிளாக் நம்ம செட் பண்ணிக்கலாம், அல்லது இதிலேருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது டல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதுக்கு மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக அது தெரியவே இல்லை சுத்தமாக, ஏன்னா என்னுடைய பேனலுடைய பேக்ரவுண்டும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குன்றனால ஃபோர் கிரவுண்டு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த கலர் நான் செட் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃபைன், இது எனக்கு நீட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த இடத்துல. ஓகே. ஸோ இது கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒன் மோர் லேபிள் நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் கவுண்ட்டு. எதுக்கு நான் இந்த இடத்துல தனித்தனியாக லேபிள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நீங்கள் குவிஸ் க்ரியேட் பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அதனுடைய கவுண்ட்டை நம்மளுக்கு சொல்லணும். ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் தனி லேபிளில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் குவிஸ் கவுண்ட் வந்துட்டு ஒரு 12 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. என்னுடைய ஃபாண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் 20. ஓகே, செமி போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம். ஓகேவா. இந்த மாதிரி ஒரு கலர் நான் செட் பண்ணிக்கிறேன். இல்லை 20 பத்தலை, சைஸ் பத்தலை அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 24. ஓகே, இது மாதிரி நான் என்ன பண்ணுறேன் செட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் ஆஃப் குவிஸ் அப்படின்றது ஒரு பேனல் இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பேனல் அப்படியே செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சாரி ஸோ நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. காப்பி பண்ணுறேன், அடுத்ததாக பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே இருந்துட்டு என்ன பண்ணுறேன், எதுக்காக இந்த மாதிரி காப்பி பண்ணி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அலைன்மெண்ட் வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக தான். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நம்பர் ஆஃப் குவிஸ்க்கு அப்புறம் நம்பர் ஆஃப் பேட்சஸ். ஓகே, எவ்வளோ நம்பர் ஆஃப் பேட்சஸ் இருக்குன்றது எனக்கு இந்த இடத்துல தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். பெட்டர் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த லேபிள் கிடையாது, என்னுடைய பேனலுடைய சைஸை வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு நான் சைஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், கண்டென்ட்டை நான் வந்துட்டு ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஐ மீன் அலைன்மெண்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ராப்பராக அலைன்மெண்ட் வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ செட் பண்ணிவிட்டு சேம் எனக்கு வந்துட்டு அடுத்த ஒரு பேனலும் அதே சைஸில் எனக்கு வரணும் அப்படின்றனால என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு ஓகேங்களா பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணிட்டு வெளியில் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதே சைஸில் எனக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப்
பேட்சஸ். ஓகே, நம்பர் ஆஃப் பேட்சஸ். ஸோ இதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ரீசைஸ் அலைன்மெண்ட் வந்துட்டு நீட்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் பேட்சஸ் வந்துட்டு நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 8 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அடுத்ததாக இதனுடைய பார்டர், இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், பார்டர் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது கலர் மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகேங்களா. கலர் வந்துட்டு ஃபைன், இந்த ஒரு கலர் நான் செட் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் கலர் நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டுக்கும் சேம் கலர் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கேன், அதாவது கவுண்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேம், இது ஒரு காப்பி எடுத்துக்கிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒன் மோர் காப்பி. இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா நம்பர் ஆஃப் questions. ஓகே, நம்பர் ஆஃப் questions அப்படின்றது எடுத்தாச்சு. ஸோ எடுத்துகிட்டு இதை நான் அலைன் பண்ணிக்கிறேன், நம்பர் ஆஃப் questions அப்படின்றத. ஓகே, ஸோ அலைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 120 questions அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா பார்டருக்கான கலர் நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பார்டர் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக கொடுத்துக்கலாம், 5151 255. ஓகே, ஸோ அடுத்ததாக இதனுடைய கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 5151 255 இதை நான் வந்துட்டு அலைன் பண்ணிக்கிறேன் ப்ராப்பராக. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட்டு பேனல், ஸோ லாஸ்ட் பேனல் எடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 55 அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக இதனுடைய பார்டர். ஓகே, இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு கலர் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 05151 அப்படின்ற ஒரு கலர். அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு ஒரு க்ரௌண்ட் கலர். ஓகே, ஸோ 05151 அப்படின்ற ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னுடைய அவுட்புட்டை நம்ம செக் பண்ணலாம். ஓகே, எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த அலைன்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லா பேனலையும் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ எனக்கு அலைன்மெண்ட் வந்துட்டு ப்ராப்பராக இருக்குது. ஸோ அவுட்புட்டை செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் குவிஸ், நம்பர் ஆஃப் பேட்சஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, இங்கே நான் ஏன் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி லேபிள்லாம் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த கவுண்ட் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், டைனமிக்காக சேஞ்ச் ஆகணும். எப்படின்னா இங்கே வந்துட்டு நான் மேனேஜ் குவிஸில் போய்ட்டு க்ரியேட் குவிஸ் அப்படின்ற ஒரு பேஜில் நான் வந்துட்டு குவிஸை வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் எவ்வளோ நம்பர் ஆஃப் குவிஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கணும் அதுக்கான கவுண்ட் இங்கே வரணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் பேட்சஸை வந்துட்டு நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும் அந்த பேட்சஸுடைய கவுண்ட் வரணும். அப்படின்றனால நான் இந்த இடத்துல தனித்தனியாகவே லேபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு நான் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணுவோம். இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இது வந்து டேஷ்போர்ட் டிஃபால்ட்டாக இதில் தான் இருக்கும். நீங்கள் மேனேஜ் குவிஸ் அப்படின்ற பட்டனை போய் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகணும் அப்படின்னா அந்த மேனேஜ் குவிஸில் நம்மளுக்கு என்ன மாதிரிலாம் டிசைன் வரணுமோ அந்த பேஜ் நம்மளுக்கு வரணும். அப்படின்றப்ப நம்ம அதை எப்படி கொண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் சைடு மெனுக்கு வரேன். ஓகேங்களா, மேனேஜ் குவிஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த பேனலை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஈவெண்ட்ஸ். ஓகே, மவுஸ் கிளிக்கடு. ஓகேங்களா, பேனலில் நீங்கள் எங்கே போனாலும் சரி எனக்கு வந்துட்டு கரெக்டாக எனக்கு வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறீங்க, பேனலில் ரைட் கிளிக் பண்ணுறீங்க, ஈவெண்ட்ஸ் மவுஸ் கிளிக்கடு அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்கு வரீங்க. ஓகேங்களா, இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இந்த இடத்துல அடுத்த ஃப்ரேம் எப்படி கால் பண்ணுறது அப்படின்றதுக்கான டிசைன் வந்துட்டு நம்ம கோட் எழுத போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட அதுக்கான ஒரு கிளாஸ் என்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு JFrame ஃபார்ம், ஓகேங்களா, மேனேஜ் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துகிட்டு ஃபினிஷ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ என்கிட்ட மேனேஜ் குவிஸ் அப்படின்ற ஒரு ஃபார்ம் என்கிட்ட இருக்குது, ஒரு ஃப்ரேம் என்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ரேமுடைய சைஸு, ஓகேங்களா, ஃப்ரேமுடைய சைஸ் வந்துட்டு நான் எல்லாத்துக்கும் ஈவனாக ஒரே சைஸ் நான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றனால டிக் பண்ணிவிட்டு ஓகே 1150, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 670 என்னுடைய ஹைட்டு. நான் இங்கே கொடுக்குறப்பயே எனக்கு பேக்ரவுண்டில் ஃபார்முடைய சைஸ் வந்துட்டு ரீசைஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், டைட்டில் மட்டும் செட் பண்ணுறேன். ஓகேங்களா? என்ன டைட்டில் செட் பண்ணுறேன், மேனேஜ் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் செட் பண்ணுறேன். இது நம்மளுக்கு தேவையில்லைன்னா இந்த அன்டெக்கரேட்டில் டிக் பண்ணி நம்ம இந்த டைட்டில் பாரே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டிசைனிங் பொறுத்து அதை நம்ம மாற்றிக்கலாம் ஃப்யூச்சரில். ஓகேங்களா? ஃபைன். ஸோ கொடுத்துட்டு இது வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக தெரியணும் அப்படின்றனால ஒரு லேபிள் வைக்கிறேன். ஓகேங்களா? லேபிள் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், மேனேஜ் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், இதுக்கான ஒரு ஃபாண்ட் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, செமி போல்டு ஃபாண்ட் வந்துட்டு ஒரு 36 அப்படின்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மேனேஜ் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஃபோர்க்ரவுண்டு கலரையும் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மேனேஜ் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ அட்மினுக்கு போகிறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சோர்ஸில் போயிட்டு ஓகே JPanel 6 மவுஸில் போயிட்டு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய கிளாஸ் நேம். ஓகேங்களா? ஸோ எது நம்மளுக்கு ஓப்பன் ஆகணுமோ, நான் அந்த பேனல் கிளிக் பண்ணுறப்ப அடுத்தது எனக்கு என்ன ஓப்பன் ஆகணுமோ அந்த கிளாஸ் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேனேஜ் குவிஸ். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டு ஈக்குவல் டு நியூ மேனேஜ் குவிஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஆப்ஜெக்டை வச்சு டாட் செட் விசிபிள் ஆஃப் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிஸ்போஸ் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணிடுறேன். ஓகே, டிஸ்போஸ் மெத்தட் இப்போ நம்மளுக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னா, எனக்கு லெஃப்ட் சைடு மெனுவில் நான் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு வந்துட்டு தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகணும், அதாவது ஒரு ஃப்ரேம் ஓப்பன் ஆகணும். அதில் நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணலாம், என்னுடைய ஃப்ரேம் நான் க்ளோஸ் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறனால நான் டிஸ்போஸ் அப்படின்றது கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அட்மினில் தான் இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட் நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். இப்போ டேஷ்போர்டில் பை டிஃபால்ட்டாக எனக்கு இந்த டிசைன் மட்டும் தெரியுது. இன்னும் நம்ம இதில் வந்து நிறைய டிசைன் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ டேஷ்போர்டை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு எதுவும் நடக்கலை. இதுவே மேனேஜ் குவிஸ் அப்படின்ற கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மேனேஜ் குவிஸ் அப்படின்ற ஒரு விண்டோ தனியாக ஓப்பன் ஆகுது. அப்போது நான் வந்துட்டு இந்த ஒரு என்ன சொல்கிறது, நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் நான் வந்துட்டு எனக்கு இந்த மெனு நான் கிளிக் பண்ணால் எனக்கு இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஒரு பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? அந்த மாதிரி நான் கொண்டு வரேன். ஓகே, இதை கிளிக் பண்ணுறப்ப கரஸ்பாண்டிங் பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக இது வந்துட்டு இப்போ நான் தனியாக ஒரு ஃப்ரேமில் நான் செட் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த மேனேஜ் அல்லது இந்த இடத்துக்கு வந்துடுங்க, மேனேஜ் பேட்ச்ன்ற மெனு நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு செப்பரேட்டாக ஒரு ஃப்ரேம் ஓப்பன் ஆகாமல் இந்த ஏரியாவில் எக்ஸாக்டாக இந்த ஏரியாலேயே வந்துட்டு எனக்கு அதுக்கான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகணும். ஓகே, இந்த ஏரியாக்குள்ளேயே இந்த பேக்ரவுண்டு ஒயிட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஏரியாக்குள்ளேயே எனக்கு வந்துட்டு மேனேஜ் பேட்ச்க்கான ஒரு ஏரியா வந்துட்டு அந்த ஃபார்ம் வந்துட்டு எனக்கு ஓப்பன் ஆகணும். ஓகே, அந்த பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகணும்னு உங்களால் கொண்டு வர முடியும். ஆக்சுவலாக அது நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ ஜாவா ஸ்விங்கில் இன்டர்னல் ஃப்ரேம், அடுத்ததாக வந்துட்டு டெஸ்க்டாப் பேன், இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், எஃபிஷியண்ட்டாக இங்கே நான் கிளிக் பண்ணுறப்ப ஓகே இந்த இடத்துல வரணும். இப்போ நம்ம எப்படி வருது, மேனேஜ் குவிஸ் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகுது, விச் மீன்ஸ் ஒரு ஃப்ரேம் எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி இல்லாமல் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே பேஜில் கொண்டு வர மாதிரி கொண்டு வர முடியும். நான் ஏன் இந்த ஒரு பேஜ் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா, அடுத்ததான் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, எனக்கு இந்த மெனு கிளிக் பண்ணுறப்ப வந்துட்டு அதுக்கான பேஜ் வரணும், அதுக்கான கோடு நான் போய்ட்டு அதில் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மேனேஜ் குவிஸ் கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடு மெனுவில் மேனேஜ் குவிஸ் கிளிக் பண்ணோடனே இந்த ஒரு ஃப்ரேம் வந்துட்டு எனக்கு ஓப்பன் ஆகுது. அகைன் இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோட்டலாக என்னோடய அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆகிடுது. அப்படி இல்லாமல் பேக் அகைன் வந்துட்டு நான் பேக் வர்றப்ப எனக்கு வந்துட்டு அகைன் இந்த அட்மின் பேனலுக்கே வரணும் அப்படின்னு நினச்சா நம்ம அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கோட் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லேபிள் அப்படின்றத எடுத்துக்கோங்க.
ஓகே, லேபிளில் வந்துட்டு நான் டைட்டில் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, பேக் ஆர் அட்மின் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஃபாண்ட் சைஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 24 வச்சுக்கிறேன். ஓகே, செமி போல்ட். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த பேக் அப்படின்றதே கூட இருக்கட்டும். நீங்கள் பட்டன் வைக்கிறதாலும் வைக்கலாம், அல்லது வந்துட்டு இந்த மாதிரி லேபிள் வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஈவெண்ட்ஸ், மவுஸ் கிளிக் பண்ணுறப்ப தான் எனக்கு ஒர்க் ஆகணும். ஓகேங்களா, என்ன எனக்கு ஒர்க் ஆகணும், ஐ மீன் என்ன கோடு நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் நம்ம எங்கே போக போகிறோம், அட்மின் பேனலுக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த இடத்துல அட்மின் அப்படின்ற கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன், நியூ அட்மின் அப்படின்ற எடுத்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், அட்மின் டாட் செட் விசிபிள் ஆஃப் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணுறேன். ஓகேங்களா, செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு டிஸ்போஸ் ஆகணும். எது எனக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கிற அந்த மேனேஜ் குவிஸ் அப்படின்றது எனக்கு டிஸ்போஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவுட்புட்டை நான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்னுடைய கோடுக்கான அவுட்புட்டை பார்க்குறேன். மேனேஜ் குவிஸ் அப்படின்றது வரேன். மேனேஜ் குவிஸ் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. பேக் கொடுத்தேன் அப்படின்னா அகைன் பாருங்கள், எனக்கு வந்து அட்மின் பேனலுக்கே வந்துருச்சு. அதே நேரத்தில் எனக்கு என்ன போயிடுச்சு அப்படின்னா, மேனேஜ் குவிஸ் அப்படின்ற அந்த ஃப்ரேம் வந்து எனக்கு டிஸ்போஸ் ஆகிடுச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மெனுக்கு பார்த்துருக்கோம். ஓகே, இதை கிளிக் பண்ணால் எனக்கு வந்துட்டு இதுக்கான ஒரு ஏரியா வருது. இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். மேனேஜ் குவிஸில் வந்துட்டு எனக்கு நம்பர் ஆஃப் குவிஸஸ் எனக்கு லிஸ்ட் ஆகணும். அதே மாதிரி நான் புதுசாக ஒரு குவிஸ் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஆட் குவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வச்சு அந்த பட்டன் கிளிக் பண்ணுறப்ப அகைன் ஒரு ஃபார்ம் வரணும். அந்த ஃபார்மில் வந்துட்டு என்னென்ன குவிஸுக்கு தேவையான டீட்டெயிலோ அதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தனா டேட்டா பேஸில் போய்ட்டு ஸ்டோர் ஆகணும். ஸ்டோர் ஆன அந்த டேட்டா தான் எனக்கு வந்துட்டு மேனேஜ் குவிஸ் அப்படின்ற ஏரியாவில் லிஸ்ட் ஆஃப் குவிஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, இதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த லெவலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அட்மின் பேனலுக்கான டிசைன் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே, இன்னும் நம்மளுடைய சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.